தனியாக நின்று தொழுகும் போது பாங்கும் இக்காமத்தும் சொல்லலாமா? தனியாக நின்று தொழும் பொழுது பாங்கு இக்காமத்து சொல்லலாமான்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு அடியானை பார்த்து அல்லாஹ் என்ன செய்கிறான்னா சந்தோஷப்படுறானா. எந்த அடியான்? அவன் காட்டுக்கு போய் என்ன செய்கிறான், வயல்வெளிகளில் போய் ஆடு மேய்க்கிறான். ஆடு மேய்க்க ஒரு இடத்துக்கு ஆட்டெல்லாம் ஓட்டிகிட்டு போயிட்டான்னு வைங்க, அங்கே வீடு வாசலாக இருக்கு, அங்கே மக்கள் யாரும் இருப்பாங்களா? யாருமே இருக்க மாட்டாங்க, அவன் தான் இருப்பான். அவன் என்ன செய்கிறான், ஆடு மேய்க்க ஊரை விட்டு வெளியே போன ஒருத்தன் நேரம் வந்த உடனே பாங்கு சொல்கிறான், நேரம் வந்த உடனே இகாமத்து சொல்கிறான், உடனே அவன் தொழுகிறான். இவனை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். என் அடியானை பார்த்தீர்களா, நேரம் வந்தவன் அவன் பாங்கு சொல்கிறான், நேரம் வந்தவனை இகாமத்து சொல்லி தொழுகிறான் என்று அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இதிலிருந்து என்ன விளங்குது, ஊர் மக்களை அழைக்கிறதுக்கு தான் பாங்குன்னு அழைக்கிறதுக்கும் பாங்கு, அழைக்கிறதுக்கு யாருமே இல்லாட்டா கூட தனியாக இருக்கிறவன் எதுக்கு போட்டு பாங்க சொன்னான்? யாரை கூப்பிட போகிறான்? அவன் இருக்கிறது காடு, அங்கே மக்களே கிடையாது, அவனோட ஆடு தான் இருக்கிறத தவிர மனுஷன் நடமாட்டம் எதுவுமே இல்லை. இவன் பாங்கு சொன்னதுனால யாராவது கேள்விப்பட்டு வருவாங்களான்னா வரவும் மாட்டாங்க. ஆனால் என்ன செய்கிறான், அவன் பாங்கையும் சொல்கிறான், இக்காமத்தும் சொல்கிறான், தொழுகையும் நடத்துகிறான், அவன் மீது அல்லாஹ் சந்தோஷப்படுறான்னு சொன்னால் என்ன விளங்குது, ஒருத்தர் இல்லாட்டா கூட தனியாக தொழுதா கூட பாங்கு இக்காமத்து சொல்வது அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, கட்டாய கடமையில் வராது, ஆனால் அது சிறந்தது. பாங்கு இக்காமத்து சொல்லிவிட்டு தொழுவது இருக்கிறது, அது என்ன இருக்கு, அல்லாஹ் விரும்பக்கூடியது, அல்லாஹ் சந்தோஷப்படக்கூடியதாக இருக்கிறதுனால தனியாக தொழுதாலும் என்ன செய்யலாம், பாங்கு இக்காமத்து சொல்லி தொழுது கொள்ளலாம்.